இல்லை அது கால் நெகம்லாம். ஓகே 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 அதான். ஸோ அது ஒரு போஸ் கொடுக்குது பாம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக திருப்பூர் பல்லடம் ரோட்டில் பல்லடம் பக்கத்தில் அக்வேரியம் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சிவுக்கு ஃபிஷஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம அங்கே போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு 80 rupees வாங்கினாங்க. என்ட்ரு ஆனதையுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் செட்டப்ஸ் தான். ஃபஸ்ட் எடுத்ததையுமே ஒரு பெரிய டேங்க் செட்டப் அரௌண்ட் 7 feet மேலே தான் இருக்கும். ஹைட்டும் ஒரு 2 feet மேலே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக கோல்டு ஃபிஷஸ், சின்ன சின்ன ஃபிஷஸ் விட்டுருந்தாங்க. நார்மல் ஃபிஷஸ் தான். அதுக்கு அடுத்த டேங்க் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் டேங்க் செட்டப்பு. இதில் சில்வர் அரவனா ஃப்ளவர் கான் ஆட் பண்ணியிருந்தாங்க. பெரிய டேங்க்கு 7 feet மேலே தான் இருக்கும். ஃப்ளவர் கான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐட்டலாக காமாக இருந்தது. எப்பவுமே அக்ரெசிவாக இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஆக்டிவாக இல்லை. ஷிவுக்கு வந்து இந்த ஃபிஷ் பார்த்தியுமே ரொம்ப பிடிச்சது. நம்மகிட்ட இருக்கிற ஃப்ளவர் கானோட பெரிய சைஸில் கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு டேங்க் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன ஃப்ளவர் கான் தான். அது போக நிறையா டின்ஃபாயில் ஃபிஷஸ் விட்டுருந்தாங்க. ஷிவுக்கு வந்து பெரிய சைஸாக ஃப்ளவரானை க்ரோ பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். நம்மகிட்ட இருக்கிற ஃப்ளவரானை பெரிய டேங்க்கில் இந்த மாதிரி நார்மல் ஃபிஷஸையே கலர்ஃபுல்லாக விட்டோம்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி தான் நிறையா டேங்க் இங்கே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டேங்க் பார்த்திங்கன்னா சிக்லிட்டில் ஜீப்ரா டைப்பு. இதில் பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் வந்து ஒரே சைஸில் விடாமல் அன்ஈவனாக விட்டுருந்தாங்க. பெரிய சைஸ் ஃபிஷஸ் கூட ஒரு சில சின்ன ஃபிஷஸும் விட்டுருந்தாங்க. பட் ஐடியலாக வந்து சிக்லிட்டில் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிக்கும். சின்ன ஃபிஷஸ் வந்து பெரிய ஃபிஷஸ் வந்து அட்டாக் பண்ணும். பட் இந்த டேங்க்கில் வந்து காமாக தான் இருந்தது. அது போக ஒரு டேங்க் கிளீனர் இருந்தது. நெக்ஸ்ட்டு டேங்க் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஷார்க்கு, அது கூட பக்கு ஃபிஷஸ் விட்டுருந்தாங்க. எப்போவுமே வந்து இந்த பக்கு ஃபிஷஸ் வந்து நம்ம க்ரோ பண்ணும்போது டேங்க்கில் ஹீட் ஒயரோ லைட் ஒயரோ இந்த மாதிரி ஃபில்டர் ஒயரோ இருந்துச்சுன்னா அந்த ஒயரெல்லாம் வந்து பைட் பண்ணி டேமேஜ் பண்ணும். சம்டைம்ஸ் நம்ம பார்க்காம கை விட்டுட்டா கரண்ட்டு போட்டிருந்தோம்னா சாக்கடிக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபிஷஸை நம்ம க்ரோ பண்ணுறோம்னா இந்த ஃபில்டர் ஒயரு லைட் ஒயர்லலாம் வந்து எக்ஸ்ட்ரா டேப் அடித்து அது பைட் பண்ணாலும் ஒயர் டேமேஜ் ஆகாத மாதிரி செட் பண்ணணும். சிக்லிட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜீப்ரா டைப் தான் நிறைய வச்சுருந்தாங்க. வேறு எந்த ஆஸ்கர் ஃபிஷஸ்ஸு அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. இந்த ஃபிஷஸ் தான் நிறைய மெயின்டைன் பண்ணுறாங்க, சின்ன ஃபிஷஸ்ஸு. இந்த டேங்க்கில் எல்லா டேங்க்குமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. நம்ம பேக்கில் நின்றுட்டு செல்ஃபி வீடியோ எல்லாமே எடுக்கலாம் ஃபிஷ் டேங்கோட. ஒரு ரோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டேங்க்கில் ஃபிஷஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்த ரோ பார்த்திங்கன்னா டனல் அக்வேரியமோட டேங்க் செட்டப் தான். டனலில் நடந்து போகிற போது பார்க்குற ஃபிஷஸ் தான் நம்ம இந்த சைடில் பேக் சைடில் ஒரு ரோவாக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தையுமே பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷஸ், அலிகேட்டர் காஸு, கேட் ஃபிஷஸ்ஸு, அது போக மலபார் ஸ்னேக்கெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அரபைமாவும் இருந்தது இந்த இதில். பட் பேக் சைடில் பார்க்கும்போது இந்த ஃபிஷஸ் தான் வந்து ரொம்ப மூமெண்ட்டில் இருந்தது. அலிகேட்டர் காஸு, கேட் ஃபிஷஸ்ஸு, அது போக மலபார் ஸ்னேக்கெட்டு. சிவுக்கு வந்து அலிகேட்டர் காஸ் ரொம்பவே பிடிக்கும். நம்மளும் அலிகேட்டர் கார் 2 க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பெரிய சைஸு, இதே அளவுக்கு இருக்கும். ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்ஷு, பட் அக்ரெசிவ் ஃபிஷ்ஷு. நம்ம கையெல்லாம் டேங்க்கில் எதார்த்தமாக விட்டுற முடியாது. பைட் பண்ணிச்சுன்னா நல்லா டேமேஜ் ஆகிரும் ஃபிங்கரு, கையெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோய் ஃபிஷஸ், ஷார்க் ஃபிஷஸ். கோய் ஃபிஷஸ் வந்து கலர் கலராக பெரிய சைஸ், மீடியம் சைஸ் விட்டுருந்தாங்க. பார்க்குற கலர்ஃபுல்லாக இருந்தது. ஷார்க் ஃபிஷஸில் பிளாக் கலர் தான் நிறையா இருந்தது. ஷார்க்லேயும் பெரிய சைஸ், சின்ன சைஸ் கம்பைனாக தான் இருந்தது. கோய் ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்லி ஃபிஷ், லக்கி ஃபிஷ். நம்ம ஃபீடெல்லாம் பண்ணுறோன்னா ஹேண்ட் ஃபீடெல்லாம் அழகாக வந்து வாங்கிக்கும். பொதுவாக அக்வேரியம் விசிட் பண்ணுறோம்னா அங்கே பாண்டில் தான் செட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து டேங்க்கில் செட் பண்ணியிருந்தாங்க கோய் ஃபிஷஸ்ஸு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜேன் கௌராமி எல்லா கலர்லேயுமே வச்சுருந்தாங்க. மான்ஸ்டர் சைஸு, பெரிய சைஸு. நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சைஸு ஒயிட் கலர் ஜேன் கௌராமி. இங்கே வந்து எல்லாமே வேறு லெவலில் ஆக்டிவாக நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அது கூட பக்கு ஃபிஷஸுமே பெரிய சைஸஸில் விட்டுருந்தாங்க. நமக்கு பிடிச்ச ஃபிஷஸில் ஜேன் கௌராமியும் சொல்லலாம். ஃப்ளவர் கான் மாதிரியே நல்ல ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்ஷு, ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணும், நல்லா க்ரோ ஆகும், பெரிய சைஸாக லாங் டைமாக க்ரோ பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலர் வீடியோஸ் கலர்ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க, பெரிய டேங்க்கு. இங்கே கலர் வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஊருப்பட்ட ஃபிஷ் கசகசன்னு ஆட் பண்ணியிருந்தாங்க.
பொதுவாக எந்த அக்வேரியம் போனாலும் இப்போ கலர் விடோஸ்க்கு வந்து பெரிய சைஸில் டேங்க் செட்டப் பண்ணுறாங்க, அதுவும் தீமெல்லாம் செட் பண்ணி. ஈவன் மெரைன் வேர்ல்டு அக்வேரியம் போகும்போது ஃபஸ்ட் எடுத்தையுமே கலர் விடோஸ் தான், என்ட்ரானதையுமே கலர் கலராக பார்க்குறதுக்கு லைட் வந்து லோ லைட் எஃபெக்டில் சூப்பராக இருக்கும். டேங்க் செட்டப்பு தீம் வச்சு செட் பண்ணோம்னா பக்காவாக இருக்கும். நம்ம பார்த்த ஃபிஷஸே தான் டனலில் நம்ம நடந்து போகும்போது அதே ஃபிஷஸ் தான் இங்கே. ஃபஸ்ட் எடுத்தையுமே கலர் விடோஸ் வந்து ஒரு காலமு, ஒரு ரோன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயின் கௌராமீஸு. அப்புறம் அதையும் தாண்டி போனோம்னா ஷார்க்கு, கோய் ஃபிஷ்ஷஸ்ஸு. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்ஸு, கேட் ஃபிஷ்ஷஸ்ஸு. அது போக வந்து அலிகேட்டர் காசு, அரபேமா, மலபார் ஸ்னேக்கெட்டை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. எல்லா அக்வேரியம்லேயுமே பார்த்திங்கன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷஸ் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷ் குட்டியாக ஒன்று தான் நம்ம பார்த்தோம். ஒரு 2-3 இருக்கும் போல். பட் நமக்கு ஸ்பாட் ஆனது ஒரே ஒரு ஃபிஷ் தான். இந்த ஃபிஷ் தான் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது அந்த டேங்க் செட்டப்லேயே. எல்லா ஃபிஷ்ஷஸையும் முழுங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. பட் ஓரளவுக்கு பெரிய சைஸ் ஃபிஷ்ஷுங்காட்டி அது அந்தளவுக்கு முழுங்க முடியல, இல்லைன்னா ஈஸியாக ஸ்வாலோ பண்ணிட்டு போயிடும். இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃபஸ்ட் டைமாக இங்கே பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்ல. ஹைப்ரிட் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன், ஹைப்ரிட் கேட் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அரபைமா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 2 feet சைஸ் தான், பெரிய சைஸெல்லாம் இல்லை. மெரைன் வேர்ல்டு அக்வேரியமில் ரொம்ப பெரிய பெரிய சைஸில் பார்த்துருப்போம், இங்கே அந்தளவுக்கு இல்லை. இது வந்து டெம்பரவரியாக அவங்க அக்வேரியம் செட்டப் பண்ணுறதுனால ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷஸ் எல்லாம் இல்லை. 2 feet 2.5 feet அரௌண்டில் தான் மேக்ஸிமம் இருக்குது. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஃபிஷஸ் நிறையா பெருசாக பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா செவரம் ஃபிஷஸ்ஸு. ஐடியில் ஸ்டாச்சு மாதிரி இருந்தது பார்க்குறக்கு, மூமெண்ட்டேக்காக இல்லாமல். ஒரு பெரிய டேங்க் செட்டப்பில் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ்ஸு, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு, இதுவுமே பெரிய டேங்க்கில் செட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய டேங்க்கில் இந்த மாதிரியான ஃபிஷஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், இப்படியெல்லாம் வந்து செட் பண்ணுவோமான்னு. ஏஞ்சல் ஃபிஷஸ்க்கு பெரிய டேங்க்கு, கோல்ட் ஃபிஷஸ்க்கு பெரிய டேங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்வர் ஷார்க்கு ஒரு பெரிய டேங்க் செட்டப்பில் நிறைய ஃபிஷஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. இங்கே எல்லா டேங்க்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஸ்டோனை வந்து மிட் லெவலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக நம்ம டேங்க் செட்டப் பண்ணும்போது பாட்டமில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். மிட் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணால் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டம் விட மிட் லெவலில் நம்ம செட் பண்ணோன்னா ஃபிஷஸ்க்கு பெட்டருன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் இந்த மாதிரி. பொதுவாக பாட்டமில் தான் செட் பண்ணுவாங்க, இங்கே எல்லா டேங்க்லேயுமே மிட் லெவலில் செட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஜெயின் கௌரமியோட மினியேச்சர்னு சொல்லலாம். கௌரமி ஃபிஷஸ் எல்லாம் குரூப்பாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த லாஸ்ட் டேங்க்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேட் ஃபிஷஸ்ஸு நம்ம பார்த்தது. ஃபஸ்ட் டைம் இந்த கேட் ஃபிஷ் பார்க்குறோம், ஹைப்ரிட் டைப்புன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷோட நேம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டமில் தான் ஐடியலாக இருந்தது, சடனாக திடீர்னு ஸ்விம் பண்ணோம். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. டேங்க் செட்டப்பில் காமாக நின்று பார்த்தோம்னா அதோட மூமெண்ட்டெல்லாம் நமக்கு கொஞ்சம் வேறு லெவலில் ஃபீல் ஆகும். ரொம்ப அக்ரெசிவ் ஃபிஷ். ஆனால் சின்ன ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போட்டால் சடனாக ஃபாலோ பண்ணிடுன்னு நினைக்கிறேன். பொதுவாக அக்வேரியமில் ரெட்டைல் கேட் ஃபிஷஸ் வந்து எப்பவுமே பெரிய சைஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே பெரிய சைஸ் எதுவுமே நான் பார்த்த மாதிரி தெரில. இந்த ஃபிஷஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஃபிஷஸ் செக்ஷன் முடிஞ்சதையுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பெட் செக்ஷனு. அங்கே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு, எக்ஸாட்டிக் பெட்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ரேட்டு, புறா, ஃபேன்சி கோழிஸு, எலி ஒயிட் கலரு, பிளாக் கலரு, டிஃப்ரெண்ட் சைஸில் வேறு லெவலில் ஆக்டிவாக இருந்தது. அங்கே கொஞ்சம் லைட்டிங் வந்து கம்மியாக இருந்ததுனால எலி ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது. பொதுவாக நைட் டைமில் தான் ரொம்ப ஆக்டிவாக விளையாடிட்டுருக்கோம். எல்லாமே வந்து ஆக்டிவாக இருந்தது. புறாவுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருந்தாங்க. எக்ஸாட்டிக்கு பெரிய சைஸ் புறாஸ் தான் எல்லாமே. அதுபோக கேட்டு, பெர்ஷியன் கேட்ஸு, எக்ஸாட்டிக் கேட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இதில் ஒரு கேட் வந்து குட்டி போட்டிருந்தது, குட்டியோடு இருந்தது. அப்புறம் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸில் நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரியான பேர்டு எல்லாமே இங்கே இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம ஜூவில் தான் பார்ப்போம், இங்கே வச்சுருந்தாங்க. எந்த அக்வேரியம்லேயும் எக்ஸிபிஷன்லேயும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைமாக நான் இங்கே பார்த்தேன். அதோட சவுண்டு பாருங்க.
கத்துனா எல்லாமே கத்துது. செல்ஃபி எடுத்துக்கலாம். இக்வானா கூட செல்ஃபி எடுக்கிறீங்களா யாராச்சும்? யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் செல்ஃபி பாயிண்டில் இக்வானா அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. க்ரீன் இக்வானா இருக்குது ரைட் சைடில். நீங்கள் செல்ஃபி பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணூர் அப்புறம் லாரி கீச் எல்லாம் வச்சுருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸோ ஒன்று க்ரீன், அதோட டெயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு கிடக்கு. ஒன்று அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒரு இக்வானா இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம நின்று 50 ரூபா செல்ஃபி அழகாக எடுத்துக்கலாம். பெரிய அது டேம்டு தானுங்களா அந்த இது? டேம்டு. ஓகே வேணாம் வேணாம், நீ வச்சுக்கோ, பே பண்ணிக்கலாம். இவனுக்கும் கொடுத்துருங்க. அந்த கையில் ஒன்று கிடைக்காது. ஓகே. இது பைத்தானுங்க. கழுத்துலயே போட்டு விட்டாங்க நேராவி. அண்ணா இந்தாங்க. எப்படி வெயிட்டா இருக்கு? அது உன்ன பாக்குது, வாயை திறக்குது. ஓகேங்க, வச்சுக்கலாமா? இல்ல அது கால் நகம்லாம். ஓகே. அதான் சோ கியூட். பாம்பு உள்ள இருக்கு. கும்மியாத, அது ஒரு போஸ் கொடுக்குது பாம்பு.